வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜாமெட்ரி லெசன் பார்த்துட்ருக்குறோம். ஜாமெட்ரி லெசனில் பார்த்தீங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ யூனிட் எக்ஸசைஸில் தேர்ட் சம் பற்றி பார்க்க போகிறோம். கொஷின் பார்க்கலாம். இப்போ O is any points inside a triangle ABC, the bisector of angle of AOB, angle of BOC and angle of COA meet the sides AB, BC and CA in point D, E and F respectively, so that AD into BE into CF is equal to DB into EC into FA அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? we have to show that AD into BE into CF is equal to DB into CE into FA அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆன்சர் போகலாம். given O is any point inside a triangle ABC. ஸோ ஓன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் எனி ஒன் ஆஃப் த பாயிண்ட் இன்சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஏஓபி ஆங்கிள் ஆஃப் பிஓசி அண்டு ஆங்கிள் ஆஃப் சிஓஏ மீட் த சைட்ஸ் ஏபி பிசி அண்டு சிஏ இந்த பாயிண்ட் DE and F respectively, in points DE and F respectively. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பைசெக்டர் ஆங்கிள் ஆஃப் AOB AOC BOC. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பைசெக்டர். இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்டர் ஆங்கிள். ஓகேங்களா? பைசெக்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி, அடுத்தது பிசி, அடுத்தது சிஏ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பைசெக்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஓபி, இந்த பைசெக்டர் லைன் வந்து ஏஓபியில் வர லைன் வந்து எது மேலே இருக்குது? ஏபியில். ஓகேங்களா? ஏபியில் டி என்ற பாயிண்டில் இருக்குது. அதே போல் பிஓசின்றது வந்து பிசி மேலே இ என்ற பாயிண்டில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிஓஏல வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மேலே இருக்குது, அது எஃப்ன்ற பாயிண்ட் வழியாக மூவ் ஆகுது பைசெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக பார்த்து ஒரு டயக்ராம் போட்டுருக்காங்க. இது மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆகிடும். ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா ஏபி மேலே கரெக்டாக டி, பிசி மேலே கரெக்டாக இ, சிஏ மேலே கரெக்டாக எஃப். வி ஹேவ் டு ஷோ தட் ஏடி இன்ட்டு பிஇ இன்ட்டு சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி இன்ட்டு இசி இன்ட்டு எஃப்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் மீனிங் எல்லாம் புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டர் தான் இங்கே பைசெக்டர் கொடுத்ததுனால நம்ம என்ன தான் யூஸ் பண்ண போகிறோம்? ஆங்கிள் பைசெக்டர் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏஓபி OD is the bisector of angle of AOB. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏஓபியில் வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஏஓபி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏஓபி இது வந்து பைசெக்டர். அப்போ வந்து ஆங்கிள் பைசெக்டர்னாவே நம்ம என்ன எடுத்துருக்கீங்க நீங்கள்? ஓஏ டிவைடட் பை ஏஓ ஆர் ஓஏ. ஓகேங்களா? ஏஓ டிவைடட் பை பிஓ இஸ் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை டிபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஸோ அதுதான் இங்கே எடுத்துருக்குறாங்க. பை ஏபிடி ஆங்கிள் பைசெக்டர் தியரம் வி ஹேவ் ஏஓ டிவைடட் பை ஓபி, ஏஓ டிவைடட் பை ஓபி இஸ் ஈக்குவல் டு ஏடி. இதை மட்டும் மாற்றிடக்கூடாது. ஏடி டிவைடட் பை டிபி. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ நியூமரேட்டர் வந்து அங்கேருந்து தான் வந்து என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் சைடுக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏடி டிவைட் பை டிபி அது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் என்ன கன்சிடர் பண்ணுறோம்? இன் ட்ரையாங்கிள் பிஓசி ஓசி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் பிஓஏ. ஸோ இந்த பிஓன்றது வந்து இந்த ஆங்கிளுக்கு வந்து பைசெக்டர். இதுக்கு பிஓசிக்கு வந்து பைசெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஇ. ஓகேங்களா? ஓஇ பை
ஆங்கிள் பைசெக்டர் தேவை என்ன சொல்லுது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபி டிவைடட் பை ஓசி இஸ் ஈக்குவல் டு பிஇ டிவைட் பை இசி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஸோ அதான் ரைட் பண்ணியிருக்கேன். பிஓ டிவைட் பை ஓசி இஸ் ஈக்குவல் டு பிஇ டிவைட் பை சிஇ, இது equation 2. Next, in triangle AOC, OF is the bisector of angle of AOB. இப்போ AOCயில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பைசெக்டர், OFன்றது வந்து பைசெக்டர். எதுக்கு, angle of AOCக்கு வந்து பைசெக்டர். ஓகேங்களா, 1 second. AOC ஆர் நீங்கள் COAன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ஆங்கிள் ஆஃப் AOCன்னு சொன்னாலும் ஒன்று தான், ஆங்கிள் ஆஃப் COAன்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ சென்ட்ரல் லெட்டர் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும் தான். சரி, ஓகேங்களா. பை ஏபிடி வந்து என்ன சொல்லுது, ஓ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், CO டிவைட் பை OA இஸ் ஈக்குவல் டு, அப்போ சியில் ஸ்டார்ட் ஆனால் இங்கே என்ன ரைட் பண்ணணும், CF தான் ரைட் பண்ணணும். அதை விட்டுட்டு AFன்னு ரைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அது நம்மளுக்கு வந்து என்ன உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிரும். ஸோ COAன்னு ஸ்டார்ட் பண்ணால் CO டிவைடட் பை AOன்னு நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா அப்போ எங்கேருந்து CF டிவைடட் பை CF டிவைட் பை FAன்னு தான் நீங்கள் ரைட் பண்ணணும். அதை விட்டுட்டு FA டிவைட் பை CF அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா அது வந்து மிஸ்டேக் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ CO டிவைட் பை OA இஸ் ஈக்குவல் டு CF டிவைட் பை FA, equation 3. ஓகேங்களா, ஸோ இப்போ equation 1, equation 2, equation 3 எல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த equation 1, 2, 3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன வரும், இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், OA டிவைட் பை OB இன்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் BO டிவைட் பை OCன்னு இருக்கும், இன்ட்டு CO டிவைட் பை OAன்னு இருக்கும், இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா AD டிவைட் பை DB இன்ட்டு BE டிவைட் பை EC இன்ட்டு CF டிவைட் பை FAன்னு இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா BO எலிமினேட் ஆயிரும், OC எலிமினேட் ஆயிரும், OA எலிமினேட் ஆயிரும், எல்லாமே எலிமினேட் ஆயிரும் 1. ஸோ இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், DB இன்ட்டு CE இன்ட்டு FA இஸ் ஈக்குவல் டு AD இன்ட்டு CF இன்ட்டு BE இன்ட்டு CF அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் வந்து ஆல்டர் பண்ணி எழுதிக்கிறேன். AD இன்ட்டு BE இன்ட்டு CF இஸ் ஈக்குவல் டு DB இன்ட்டு EC இன்ட்டு FA அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் முடிச்சுக்கலாம். இன்ஸ் ப்ரூவ்டு அப்படின்ட்டு. ஓகேங்களா.